இந்த இடத்தில் கண்ணீர் விடாமல் என்னாலே இந்த செய்தியை படிக்கவே முடியவில்லை. பலமுறை கண்ணீர் விட்டுவிட்டேன் இந்த செய்தியை படித்த போது. அமீருல் மோமினாக இருந்தவர் சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது. அவருக்கு ஒரு தொகை சம்பளம் மாதிரி ஏதோ நிர்ணயிக்கிறாங்க. இப்போ நம்ம எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பிரதமர், ஜனாதிபதி எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா? அதுபோல அவருக்கு ஒரு சம்பளம் நிர்ணயிப்பது என்ற முடிவாகிறது. கொஞ்ச காலம் ஆன உடனே அது போதவில்லை என்று அலி ரலியல்லாஹுவுக்கு தெரிந்து விடுகிறது. அதனாலே அவர்கள் சஹாபாக்கள் அவங்க நண்பர்களை எல்லாம் கூடி பேசி கொஞ்சம் உயர்த்தி தரலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். இவரிடத்தில் அதை பற்றி பேச முடியாது. அவர் கடுமையான குணம் உள்ளவர் இல்லையா? அவர்கிட்ட போய் உன் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்குறேன்னா அவர் ரொம்ப கோபப்படுவார் என்பதனாலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியாராக ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடத்தில், அதாவது இவருடைய மகள் உமர் ரலியல்லாஹுடைய மகள், அவரிடத்தில் ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறாங்க. மற்றவங்கெல்லாம் போயிட்டு சொன்ன பிறகு அவங்க சாதாரணமாக கேட்டாங்களாம், இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்களேன்ட்டு கொஞ்சம் அவங்க கூட்டி தரணும், எதை உங்களுக்கு தருகிற அந்த உதவித்தொகையை கொஞ்சம் அதிகப்படுத்தி தரலாம் என்று நினைக்கிறார்கள். இவ்வளவுதான். அந்த ஒரிஜினல் உமர் வெளியே வந்துட்டார். எந்த உமர்? அந்த வாள் எடுத்துக்கிட்டு முதல்ல வந்தார் பாருங்க, அந்த உமர் வெளியே வந்து, யாரு? எனக்கு சம்பளத்தை கூட்டி தர்றது, அதிகப்படுத்தி தர்றதா? யார் சொன்னது? ஒன்றுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் மகளையே கேட்குறாரு, நீங்கள் ரசூலுல்லாவோட தானே இருந்தீங்க. அன்னை ஹப்ஸா அலி அவர்கள் இந்த விஷயத்தை உமர் அவர்களிடம் எடுத்து சொன்ன பொழுது உமர் அவர்கள் கடுமையான கோபம் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இதனை உங்களிடம் தெரிவித்தவர் யார் என்பதை சொல்லுங்கள் என்று அதட்டினார்கள். சொன்னவங்க சாதாரண ஆள் இல்லை, அலி ரலியல்லாஹு உம்மான் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அது அந்த அம்மா போட்டு கொடுக்காம பின்னர் உமர் அவர்கள் அன்னை ஹப்ஸா அவர்களை பார்த்து, ஹப்ஸாவே, மகள் தானே, இறை தூதர் அவர்களின் உடை எவ்வாறு இருந்தது என்றார். கவனமாக கேட்டுக்கிட்டு வாங்க. இந்த இடத்துல தான் அழுதுட்டேன் நான். இதை படிக்கும் போதெல்லாம் ஒரு 10 முறை 20 முறை படிச்சிருப்பேன். இப்போ இருக்கிற நான் யாரோ அரசியல்வாதிகள்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். உங்களை மாதிரி நானும் பார்த்துருக்கேன். இல்லை, 40 வருடம் நம் நாட்டு பெரிய அரசியல் தலைவருக்கு மிக நெருக்கமான நண்பராக இருந்தேன். அவருடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். என்னை பற்றியும் அவர் ரொம்ப பாராட்டி பேசுவார். அவ்வளவு நெருக்கமாக இருந்து பார்த்த நான் இதை படிக்கும்போது என்னால் அழாமல் படிக்க முடியவில்லை. கேட்குறாரு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உடை எவ்வாறு இருந்தது? மகளை கேட்குறாரு. ஏன்னா மனைவி இல்லையா, ரசூலுடைய மனைவி ஹப்ஸா, அவங்கள கேட்குறாரு. அதற்கு 2 ஜோடி உடைகள் இருந்தன. அவற்றில் சிவப்பு நிற உடையை ஜும்மா நாட்களிலும் வெளிநாட்டு தூதுவர்கள் வரும் பொழுதும் அவர்களை வரவேற்கவும் அணிந்து கொள்வார்கள். மீதி ஒரு உடை, ஒரே உடை தான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை, அதுவும் அரபிய பகுதி மொத்தத்தையும் இஸ்லாமிய மயமாக்குகிற நோக்கமுடைய இறை தூதருக்கு 2 உடை தான் இருந்தது. இன்னைக்கு இருக்கிறவங்களை பார்த்துருக்கிறீங்கல்ல, உலகமெல்லாம் உடை எவ்வளோ உடுத்திட்டு இருக்காங்க. ஆட்சியாளர்கள் இருக்கட்டும், என்னை பார்க்க வர்றாங்க, தலைவர்கள் பார்க்க வர்றாங்கல்ல, முஸ்லீம் பெரியவர்கள், அவங்க உடையை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. அவங்க முதல்ல வந்துடுறாங்க, அவங்க உடை அப்புறமா வருது கொஞ்ச நேரம் பொறுத்து. பின்னால் அவ்வளோ பேர் சாரணம் உடுத்திக்கிட்டு விதவிதமாக மின்னிக்கிட்டு வர்றாங்க. இதை படித்த போது என்னால் கசித்து போகாமல் இருக்க முடியல. சரியான இடத்திற்கு அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். ஏன்னா நான் பெரிய அரசியலெல்லாம் படித்தவன், பெரிய மனோ தத்துவம் படித்தவன், வீராதி வீரபத்திரன் பேரன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதை படிக்கும்போது தான் தெரிகிறது ஒரு ஆட்சியாளர்கள் எவ்வளவு எளிமை. அதுவும் ரசூலுல்லாவுக்கு, இறை தூதருக்கு 2 ஜோடி உடைகள் தான் இருந்தன. அவற்றில் சிவப்பு நிற உடையை ஜும்மா நாட்களிலும் வெளிநாட்டு தூதுவர்கள் வரும்போதும் அவர்களை வரவேற்கவும் மட்டும் அணிந்து கொள்வார்கள். இது அடுத்த கேள்வி கேட்கிறாரு உமர் ரலியல்லாஹு. பின்னர் இறை தூதர் அவர்கள் சாப்பிட்ட மிகச்சிறந்த உணவு எது?
நம்மெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் நினைவு வச்சுக்கோங்க. அதுவும் சகர் சமயத்தில் நம்ம வெட்டுற வெட்டு இருக்குதே, உங்கள் வீட்டு வேட்டா எங்கள் வீட்டு வேட்டா. இது எங்கள் இப்ராஹிம் பாய் சகர் சாப்பாட்டுக்கு போனார் ஒரு நாள். வெறும் 450 ரூபா தான் சாப்பாடு, சகர் சாப்பாடு. உண்மைதானே நான் சொல்கிறது. 450 ரூபாய்க்கு சகர் சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டார். நோன்பு ஆரம்பிக்கிறாங்களாம் 450 ரூபா கொடுத்து ஹோட்டலில். ஆனால் அவர் ரசூலுல்லாஹ் என்ன சாப்பிட்டார்? இறை தூதர் அவர்கள் சாப்பிட்ட மிகச்சிறந்த உணவு என்ன? சாதாரண கோதுமை ரொட்டி. அதுதான் சிறந்த உணவா என்றார்கள் அன்னை அப்சா அவர்கள். பின்னர் அவர்கள் படுக்கைக்கு பயன்படுத்திய மிகச்சிறந்த விரிப்பு எது? முரடானதொரு துண்டு போர்வை. கோடை காலத்தில் அதனை 4ஆக மடித்து அதன் மீது படுத்துக் கொள்வார்கள். இன்னும் குளிர்காலத்தில் 2ஆக மடித்து, கோடை காலத்தில் 4ஆக மடித்து படுத்துக் கொள்வார்கள். குளிர்காலத்தில் 2ஆக மடித்து மேல் ஒரு பகுதியிலும் கீழ் ஒரு பகுதியாக மடித்து 2 மடிப்புகளை போர்வையாக போத்திக் கொள்வார்கள். இதுதான் அவர் வைத்திருந்த பெரிய படுக்கை. இதனை கேட்ட பின் உமர் அவர்கள் கூறினார்கள், கவனியுங்கள், இதுதான் அரசியல் தத்துவம் வெடித்து கிளம்புகிறது உமர் அலியின் இடத்திலே. அப்சாவே, யார் உங்களை அனுப்பி வைத்தார்களோ அவர்களிடம் சென்று ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான முன்னுதாரணத்தை இறை தூதர் அவர்கள் காட்டிவிட்டுத்தான் சென்றுள்ளார்கள் என்று சொல்லுங்கள். அவரை நான் பின்பற்ற விரும்புகிறேன். என்னுடைய நோக்கம் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அபூபக்கர் ஆகியோரின் நோக்கங்கள் எனக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரே நோக்கம்தான். எங்களுக்கான உதாரணம் என்னவென்றால், ஒரே பாதையில் பயணிக்கின்ற 3 பயணிகள் போன்றது. முதலாவது மனிதர் கட்டுச்சாதனங்களுடன் பயணத்தை ஆரம்பித்து தனது குறிக்கோளை அடைந்து கொண்டார். 2வது மனிதரும் அவ்வாறே அவருடைய குறிக்கோளை அடைந்து கொண்டார். இப்போது 3வதாக நான் அந்த பயணத்தை தொடர்ந்துள்ளேன். உமராகிய நான் அவர்கள் சென்ற பாதையின் வழியாகவே சென்றேன் என்றால் அவர்களை நான் அடைந்து கொள்வேன். அவ்வாறு இல்லாமல் உங்களிடம் அதிக சம்பளம் பெற்றேன் என்றால் அவர்களை நான் என்றைக்கும் அடைய மாட்டேன், கண்டுகொள்ள முடியாது என்கிறார். இது என்னை உறுத்தி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் உண்மையில் அரசியல்வாதிகள் தானா? மக்களிடத்தில் எந்த உரிமையாவது அவர்கள் தந்திருக்கிறார்களா? எவ்வளவு ஆடம்பரம்,